ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம நேற்று வீடியோவில் வந்து மண்டேக்கான லெவல்ஸ் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து வரல. சரிங்களா? நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. அதனால வந்து என்ன செய்கிறோம், நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதில் நம்மளுக்கு 25,800. சரிங்களா? 25,800 வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. சரி, அதாவது கால் ஆப்ஷன் வந்து 100, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 96 அப்படின்றது வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 25,800 தான் பேஸ் பண்ணி என்ன செய்யறோம், நம்ம எடுக்க வந்து போறோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் அப்படின்றது நம்ம எடுக்கணும். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,800 பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதாவது காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு கால் வந்து நம்மளுக்கு 104 இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 96 அப்படின்றது இருக்காங்க. சரி, அப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, அப்போ நம்மளுக்கு 8 பாயிண்ட். சரிங்களா? 8 பாயிண்ட் அப்படின்றது டிஃபரெண்டா வராங்க. சரி, அப்போ 8 பாயிண்ட் டிஃபரெண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து 25,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 25,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 8 பாயிண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 25,808 அப்படின்றது வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து வரும். சரிங்களா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரா என்ன வேல்யூ வரும், அந்த வேல்யூ தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுல 25,808 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம மார்க் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு R1 அண்ட் S1 வந்து நம்ம எடுப்போம். சரிங்களா? R1 அண்ட் S1 வந்து எடுப்போம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 25,800 அப்படின்றதுல இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 104 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்ம கூட்ட போறோம். அதாவது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ வந்து நம்ம கூட்ட போறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 25,904 அப்படின்ற வேல்யூ வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இதுதாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸோட ஏரியா மாதிரி தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது வந்து நம்மளுக்கு காமன் தான். இல்லை நிறைய பேர் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவும் நம்மளும் வந்து என்ன செய்யறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,800 அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 96 அப்படின்ற லெவல் வந்து கழிக்க போறோம். 96 அப்படின்ற லெவலை நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன லெவல் வரும் நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,704 அப்படின்ற வேல்யூ வந்து வரும். சரிங்களா? 25,704 அப்படின்ற வேல்யூ வந்து என்ன செய்யுங்க வரும். ஸோ இது வந்து மார்க் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா S1 அண்ட் R1. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு S1 அண்ட் R1. இதை தான் நம்ம வந்து மார்க் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன செய்யறோங்க, மார்க் வந்து பண்றோம். ஓகே. ஸோ டன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்ல இருந்து அந்த R1 வரைக்கும் போலாங்க. ஓகேங்களா? R1க்கு மேல போனா R2 அப்படின்ற ஒரு லெவல் நம்மளுக்கு வந்து அது அதிகமா தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த R1 மெயின், தென் நம்மளுக்கு இது S1 வந்து மெயினா இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒன் சைட் மார்க்கெட்டா இருந்தாங்க அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் அப்படியே கூட்டி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும் ஒரு வேல்யூ. சரிங்களா? அது வந்து எல்லாருமே வந்து நம்ம செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ப்ரீமியம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டபுள்ஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சரியா? ஸோ அதனாலதான் நம்மளுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டி வந்து ஆட் பண்ணி போடுவாங்க. அப்போ அதுக்கு மேலேயும் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. சரியா? ஸோ இதுதாங்க இந்த மெத்தட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம இண்டிகேட்டர்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூவா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,807.75. நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா 25,808 அப்படின்னு எடுத்துருந்தோம். சரியா? அதான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட், சரிங்களா, அந்த பாயிண்ட் பைசா அந்த இதெல்லாம் வராது. 75 அந்த 550 அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வராது. அதான் 50 பைசா 20 பைசான்றதுலாம் வந்து என்ன செய்யாது, அதில் வந்து காட்டாது. நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ல அதுவும் சேர்ந்து காட்டிடும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ரவுண்டா 25,008 அப்படின்றத நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம R1 என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
25,903 அப்படின்னு வந்திருக்கு. நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25,904 அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? ஸோ அந்த பைசா கணக்கு தான் டிஃப்ரெண்ட் வரும், ரொம்ப இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25,704 S1 எடுத்திருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 25,704 அப்படின்னு S1 நம்மளும் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்கு உண்டான, அதாவது திங்கக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,645 வந்திருக்கு. S3 R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,963 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம எப்பவும் சொல்றது தாங்க, R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். சரியா? இது வந்து நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னங்க, ஸோ இந்த ஸ்ட்ரைக், அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ வந்து ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யுங்க, மாறும். இப்போ மாறும் பொழுது இங்க நம்மளுக்கு இங்க இருந்து நம்மளுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ இங்க செல் பண்ணவங்க எல்லாம் என்ன ஆகுங்க, ஸோ இங்க மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு இடத்த, அதாவது நம்மளுக்கு ஷார்ட் ஸ்டேடல் 920 ஸ்டார்ட் ஸ்டேடல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகிடும் அப்படின்னா மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 25,800 கால் இன்புட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 25,800 கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட அவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 99. சரிங்களா? மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 99 வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு மிட் பாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா 159, R2 வந்து பார்த்தீங்கன்னா 198, R3 வந்து பார்த்தீங்கன்னா 238 அப்படின்ற லெவல் வந்திருக்கு. S1 வந்து பார்த்தீங்கன்னா 59, S2 வந்து பார்த்தீங்கன்னா 44, S3 வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமைக்கான ப்ரீமியம் லெவல்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே மாறாதுங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்யாது, மாறப்போறது இல்லை. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு எங்கே ஏடிஎம் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.